அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் புதிய ஒரு விடயம் பார்க்க போகிறோம். அதாவது வேலைவாய்ப்பு தொடர்பான விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம்னு இருக்கிறேன். அதாவது இன்றைய தினம் 11 மார்ச் 2025 இலங்கையினுடைய அமைச்சரவையினால் வெளியிடப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்கள், அந்த கேபினட் டிசிஷனில் இலங்கையுடைய அரச சேவைக்கு மொத்தமாக 5882 வெற்றிடங்களுக்கான ஆட்சேப்புகள் இடம்பெற போகுது என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 11 வகையான அரச திணைக்களங்கள் மற்றும் அரச அமைச்சுக்களுக்குள்ளால் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கு தீர்மானம் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் மொத்தமாக 9 அமைச்சுக்குள்ளாகவும் அமைச்சரவையில் இருக்கின்ற வேலைகளும் அதே போன்று 2 மாகாண சபைக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினம் மார்ச் 11, 2025 இடம்பெற்ற அமைச்சரவை தொடர்பான கூட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற அந்த பிரஸ் மீட்டில் இதற்கான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டதுடன் இவை அரச உத்தியோகபூர்வமான இணையதளத்தில் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அரசினால் நியமிக்கப்பட்ட 2024 டிசம்பர் 30 நியமிக்கப்பட்ட அதாவது வேலைவாய்ப்பு ஆட்களை சேர்ப்பதற்கான குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவர்களால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டல்களின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் வழங்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் இலங்கையில் காணப்படுகின்ற 9 அமைச்சுக்களுக்காக வேலைக்கான ஆட்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளுடன் மேலதிகமாக 2 மாகாண சபைகளுக்கான ஆட்களும் இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட போகுது. பெரும்பாலான இந்த வேலை வாய்ப்புகள் பட்டதாரிகளுக்கும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான ஆட்களை வேலைக்குள்ள உட்சேர்க்கிறதுக்கான நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பெரும்பாலான பட்டதாரிகள் இப்போது வேலையில்லா போராட்டம் இடம்பெற்று கொண்டு வருது. ஆகவே அந்த போராட்டங்களில் ஒரு முடிவுரை எழுதப்படலாம் அல்லது அதற்கான ஒரு வேலைவாய்ப்புக்கு வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இங்கே காணப்படுது என்று சொல்லப்படுது. இதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை அடிப்படையாக கொண்டும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்களை வேலைவாய்ப்புகள் வழங்குறதுக்கான நடவடிக்கை இடம்பெறலாம் என்று சொல்லியும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற அமைச்சுக்களாக இருக்கிற முதலாவது அமைச்சு போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் துறைமுக அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக 909 வேலைவாய்ப்புகளும், மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக 109 வேலைவாய்ப்புகளும், சுற்றுலா அமைச்சின் ஊடாக 144 வேலைவாய்ப்புகளும், அதே சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாக 2500 வேலைவாய்ப்புகளும், கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சின் ஊடாக 22 வேலைவாய்ப்புகளும், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினூடாக 3 வேலைவாய்ப்புகளும், அதே மாதிரி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியினூடாக 185 வேலைவாய்ப்புகளும், கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சினூடாக 20 வேலைவாய்ப்புகளும், பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சினூடாக 1615 வேலைவாய்ப்புகளும், மத்திய மாகாண சபைக்கும் அதே போன்று வடமத்திய மாகாண சபைக்குமான வேலைவாய்ப்புகள் இங்கே வழங்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் பட்டம் பெற்று வேலையற்ற பட்டதாரிகளாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் வெளியிடப்படுகின்ற அரச வர்த்தக மானியம் அரசினுடைய உத்தியோகபூர்வமான வேலைவாய்ப்புக்கான ஆட்சேப்புகளுக்கான கோரிக்கை அனைத்தும் அரசினுடைய வர்த்தக மாநிலம் வெளியிடப்படும். ஆகவே அந்த அரச வர்த்தக மாநிலம் தொடர்ந்து வரும் காலங்களில் தொடர்ந்து வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கவனிப்பதன் மூலம் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கோல் பண்ணிக்க அதற்கான அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுக்கொள்ள முடியும். ஆகவே இது ஒரு பயனுள்ள புதிய தகவலாக உங்களுக்கு வழங்க உணர்ச்சினா வழங்கியிருக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.